இது வந்து ஸ்லீப்பிங் பொசிஷனில் ஹை. என் அப்பாவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் ஃபீவரிஷாக இருந்துச்சு, மாத்திரையும் சாப்பிட்டாங்க. கேல்போல், பேராசிட்டாமோல். டனைங். காமிடா, கிட்ட வந்து காமிடா. என்ன சொல்லுது? ஆவகாடோ பட்டர் ஃப்ரூட் கூட சொல்லுவாங்க தானே. பையனை பாருங்க, என்னடா பண்ணுற? இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒன்று ஃப்ரிட்ஜு சுற்றி சுற்றி வருவான், இல்லைன்னா இந்த ஸ்நாக்ஸ் எது வச்சு சுற்றி சுற்றி வருவான். அந்த இடத்துல வந்து நான் இந்த ஐட்டம்ஸ் வைக்கிறேன், இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் வைக்கிறேன். இங்கே என்ன வேலை இவனுக்கு? ஆ ஆ I need paper cups for project. பேப்பர் கப்ஸ் வேணும் நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு. ஹலோ, குட் மார்னிங், ஹாப்பி சண்டே, வெல்கம் பேக். இன்றைக்கி வந்து ஒரு பிளான் பண்ணாமல் எக்ஸ்டெம்போ வீடியோ. அதர்வோட பர்த்டே முந்தா நேற்று தான் முடிஞ்சுது. ஸோ பர்த்டே வந்துட்டே இருக்கு. அம்மா அப்பா இங்கே தான் இருக்காங்க. ஸோ பர்த்டேக்காக வந்திருந்தாங்க. சூப்பராக பர்த்டே முடிஞ்சிருச்சு. பார்ட் 1 பார்ட் 2ன்னு ப்ரீ பர்த்டே இது சரி. அது நான் வந்து நாளைக்கு போடுறேன். நாளைக்கு மண்டே தானே, இன்றைக்கி வந்து சண்டே. ஸோ இன்றைக்கி வந்து நான் வந்து ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ போடணும். ஏன்னா அமேசான் ப்ரைம் டே சேல் லைவாக இருக்குது. இன்றைக்கி 21 தானே. பையனுக்கு பேப்பர் கப் வேணுமா. ஸோ காலையில் வந்து இட்லி சட்னி. பேப்பர் கப் வந்து கண்ணா இது ஓப்பன் செய். நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இரு நீ அவ்வளோ டாயிலாக இருக்கே. இரு இதில் இருக்கு. அక్కడ வந்துச்சுடு. அது விடு. இந்த மேலே இருக்கிற லாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காலியாக இருக்கும், ஒன்றுமே இருக்காது. இந்த கேரியர் டிஃபன் அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாவது தானே. இதில் வந்து நம்ம தீபாவளிக்கு அந்த பூவெல்லாம் போடுவோம் இல்லைங்களா, அது வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நம்ம கிரகப்பிரவேசத்துக்கு கொஞ்சம் கிஃப்ட்டு மிச்சம் இருந்துச்சு, அது கொஞ்சம் வச்சுருக்கேன். அது வந்து ஒரு ஸ்ட்ரெயினர் 2 இருக்கு என்கிட்ட, எக்ஸ்ட்ரா தான் அங்கே வச்சுருக்கேன். எவ்வளோ வேணும்? போதுமா? ஏய் ஷூ 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 அந்த ஸ்டீலில் போ போ. ஜெய் மூவ். Wait. Choose it. Close check. பா ஸ்வீட்ஸாக சாப்பிட்டுட்டு இருக்கோம் 2 நாள். அம்மா அப்பா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. இது வேறு இருக்குது. நம்ம இது வந்து மட்டன் குழம்பு மிச்சத்துது. நாட்டுக்கோழி முட்டை. நீங்கள் என்ன சமையல்னு காட்டுறேன். கொஞ்சம் மேங்கோ வந்து நல்லா தண்ணீர் ஊற வச்சு வச்சுருக்கேன். இது ஏதோ புது வெரைட்டி, ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன். பால் காய்ச்சி வச்சுருக்கேன். காலையில் டிஃபன் முடிஞ்சது. இப்போ வந்து மணி 10:30. ஸோ அம்மா அப்பா வந்து ஏதோ டிவியில் அந்த குக்கிங் ஷோ பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரசம். இன்றைக்கி வந்து பிளெயினாக சிம்பிள் ரசம், தக்காளி ரசம். அது தக்காளி என் அப்பாவுக்கு புளிப்பு ஒத்துக்காது. அண்ட் இங்கே பாருங்கள், டெங்டரைங் இந்த மாதிரி முழுசாக பூண்டு போட்டு இது பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது முழுசாக பூண்டு, ஓகே, பெரிய பல்லு பூண்டு போட்டு நல்லா சிக்கன் வந்து திக்காக தண்ணி ஊற்றாமல் பெரட்டின மாதிரி வச்சுருக்கேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். ரைஸ் சூடாக வச்சு சாப்பிட்டோன்னா பாருங்கள், பெரிய பல்லு பூண்டு, ஓகே, இப்படி இருக்கணும். ஸோ இது ரைஸோட பெஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். அங்கங்கே இப்படி முழுசாக கூட ஃபுல்லாக முழுசாக கூட போட்டுடலாம். இது வந்து முழுசாக போட்டுட்டு நம்ம பிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கும், சுடும் இல்லையா. அதனால் இப்படி ஆளுக்கு ஒரு 3-4 பீஸ் வர மாதிரி செம்மையாக இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக நீங்கள் வந்து எப்படி மட்டன் இது குழம்பு வச்சாலும் சரி, ஃப்ரை பண்ணாலும் சரி, இந்த மாதிரி இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக பெப்பர் தூவி ஹோம்மேட் மசாலா போட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி பண்ணியிருக்கேன். ரைஸ் மட்டும் தான் வைக்கணும். அப்புறம் வந்து தயிர் பாருங்களேன். ஐயோ, இது நான் காட்டணுமே. ஆஹா, ஃபுல்லாக புட்டிங் மாதிரி தயிர் செட் ஆகிருக்கு பாருங்கள். செட் ஆகிருக்கு இந்த கிளைமேட்லேயும். வெள்ளரிக்காய் கட் பண்ணணும், இன்னொன்று எடுக்கணும். ஹலோ, இந்த பையன் யோசனை பண்ணி, நான் நேற்று தான் கடைக்கு போயிட்டு வந்தேன். நானும் அம்மா அப்பா எங்கள் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வந்தோம். ஒரு ஐட்டம் கூட சொல்ல, இப்போ கார்ட்போர்டு பாக்ஸ் வேணுமா. பின்ன கார்ட்போர்ட் பாக்ஸ் வேகாம தைக்கிறாடு. அவன்கிட்ட தான் எல்லா ஸ்டாக் இருக்கும். ஹலோ, இல்லை சரி, ரெஸ்ட் எடுங்கோ. நான் அந்த அரண்மனை 4 அம்மாவை பார்க்க சொல்லிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து அது நானும் பசங்களோட தேட்டரில் போய் பார்த்தோம். ஆனால் அப்பாவுக்கு சுத்தமாக மூவினாவே பிடிக்காது. ஸோ அந்த குக்கிங் சேனல் தான் ரொம்ப பிடிக்கும். பழனி முருகன் டிராவல் எக்ஸ்பி. எது டிராவல் எக்ஸ்பில தமிழ் குக்கிங். பழனி முருகன். ஓ, இப்போ பழனி முருகன். ஓகே, அது எனக்கு தெரியாது. அப்புறம் அந்த 5 பேர்
என்னது இன்னைக்கு ஒரு புடி வில்லேஜ் குக்கிங். ஐயோ அதுதான் இப்போ 2 எபிசோடு பார்த்து முடிச்சாங்க. அதுனா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஏதாவது காமெடி ஷோ நியூஸ் வில்லேஜ் குக்கிங் அது ரொம்ப பிடிக்கும். சரி சரா ஸோ அப்பாவுக்கு வந்து டூர்ஸ் அண்ட் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் வந்து லேசி டே vlog சும்மா அப்படியே நான் வந்து ஏன்னா நேற்று நான் vlog எடுக்கல, ஃபர்ஸ்ட் டே எடுத்து நேற்று வந்து நாங்கள் ஜாலியாக இது பண்ணிவிட்டு நேற்று அப்பா கொஞ்சம் ஸ்டமக் அப்செட் ஆகி போச்சு. அதனால் நேற்று வெளியில் லஞ்ச் இல்லை டின்னர் போகிற பிளான் இருந்துச்சு, கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ வீட்லேயே வந்து ஜஸ்ட்டு ரொம்ப லைட்டாக பார்த்தீங்கன்னா இட்லி தயிர் அந்த மாதிரி தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நேற்று ஈவினிங் தான் வந்தாங்க, நேற்று மத்தியானம் வந்தாங்க. ஸோ நேற்றே கிளம்புறேன்னு சொல்லி அதனால் நிற்க வச்சேன். ஏன்னா ஃபுல்லாக வயிறு கொஞ்சம் அன்றைக்கி நைட்டுக்கு கீரை போட்டு சாண்ட்விச் சாப்பிட்டு ஒரு மாதிரி அப்செட் ஆகி போச்சு. ஸோ நேற்று ஃபுல்லாக ஒரு மாதிரி காய் போட்டாங்க, வயிறு எதுவுமே சாப்பிடல. அதனால தான் இன்றைக்கி சிக்கன் பண்ணிகிட்ருக்கேன். வந்து டோர் ஓப்பன் பண்ணுறது அப்படியே ஓப்பன் பண்ணி விட்டு போகிறது. வாட்ஸ் ஹேப்பனிங்? I had to melt a hole in it. I melted a hole in my cake. என்னது ஸ்கேலில் ஹோல் போட்டுரு. இந்த பையன் நிஜமாக சொல்கிறேன், மேலே ஒரு கண்ணு வச்சுட்டே இருக்கணும். சுப்பி எதுக்கு ஹோல்? இது உடஞ்சிருமே. சூசி கண்ணா எங்கன்னா கையில் குத்திக்கு போகுது. இல்லை லாஸ்ட் மினிட்டுக்கு தான் ப்ராஜெக்ட் ஞாபகம் வரும். அது நடுவில் டூத் பிக் போடணுமா? இப்படி ஃபேன் மாதிரி சுற்றணுமா? நேற்று மகாராஜா மூவி பார்த்தோம், விஜய் சேதுபதி. இது அப்பா சூப்பர் மூவி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நமக்கு நெட்ஃப்ளிக்ஸ் தானே கண்ணா? நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது. சூப்பர், மஸ்ட் வாட்ச். உண்டாமா நீ அதில் போயிட்டு வேறு இது இருக்குது. இந்த గ్యాస్ ఇది வச்சிருப்பேன். இந்த చూస్ ఉండు నేను చేస్తాను. இதில் பண்ணி ஹோல் பண்ணால் க்ளீனாக வரும். உண்டு చూసి அது அவ்வளோ திக்காக இருக்குது அந்த ஸ்கேலு. அரிசி ஊறிட்டுருக்கு. இது வந்து ஓம வாட்டர் நாங்கள் போட்டு குடித்தோம். இது டெய்லி ஓம வாட்டர்னு ஏதோ காட்டிகிட்ருக்கு. எங்கே போச்சு ஓம வாட்டர்? இது வந்து ஓம வாட்டர் எல்லாம் குடிச்சாச்சு. இது வந்து கடை தயிர். இந்த பையன் ஏன்னா வீட்டில் இவ்வளோ அழகாக தயிர் செட் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் இவனுக்கு வீட்டு தயிர் பிடிக்காது. அது வந்து கடை தயிர். இவனுக்கோசரம் வாங்கி க்ளோஸ் செய்யுமா அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு போகிறான். ஓ ஹைடன் சியா மேஜிக். இது வந்து சிம்யூலேட்டர். நான் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியாது. இது வந்து நம்ம விலை கொடுத்து வாங்கினோன்னா ரொம்ப காஸ்ட்லி. ஸோ இதை வந்து வாடகை கொடுத்து ஒரு நாள் 24 ஹவர்ஸ்க்கு ரெண்டட் இது. ஸோ நேற்று ஈவினிங்கு 4-5 மணி வந்தது போல் இன்றைக்கி ஈவினிங் 4-5 மணி வரைக்கும் விளையாடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாக இது இருக்குது, கியர் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக பேக் சப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி செட் பண்ணி ஸோ நம்மளே கார் ஓட்டுற மாதிரி இருக்கும். ஏப்படி இது என் ஹஸ்பண்டோட பிளான். இது 2 பேரும் நீ விளையாடினியாடா? ஸோ 2 பேரும் மாற்றி விளையாடிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் கூட இவன் கியர் சொல்லி கொடுத்துட்ருக்கான். I am not teaching him. I don't need to go to school. Because of you only. இது வந்து பசங்களுக்கு பேரடைஸ். இதை விட்டால் வேறு என்ன வேணும் அவங்களுக்கு? அமேசான் ப்ரைம் டே சேல் லைவாக இருக்குது. 20-21 வரைக்கும் மட்டும் தான். ஒன்லி 2 days ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு மட்டும். ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. 12 மணிக்கு முன்னாடி ஷாப்பிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்னையோட லாஸ்ட் முடியுது. உங்களுக்கு வந்து 1500 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். டிஸ்கவுண்ட்ஸ்னு இருக்கும் போது 50 to 80% வரைக்கும் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. சேம் டே டெலிவரி கூட இருக்குது சில ப்ராடக்ட்ஸ்க்கு. ப்ரைம் டே சேல் ஷாப்பிங் ஹால் முடிச்சிருவோம் கையோட. 2 கலர்ஃபுல் கவுன் வச்சுருக்கேன். இங்கே வந்து பர்பிள் அப்புறம் அந்த பிங்க் ஸ்ட்ரைப்ஸில் இது சொல்கிறப்ப என்னது பேர் வர மாட்டேங்குது, டிஜிட்டல் பிரிண்ட் அந்த மாதிரி. இது வந்து பிங்க், நல்லா பிரைட் பிங்க் கலரில். 2த்துக்குமே பார்த்தீங்கன்னா உள்ள லைனிங் கொடுத்துருக்கு. பின்னாடி இங்கே ஜிப் இருக்குது. கையில் வந்து லைனிங் கிடையாது. இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2மே கிட்டத்தட்ட ஒரே இது. இங்கே வந்து எலாஸ்டிக் இருக்குது, இங்கே இல்லை. 2 ட்ரெஸ்ஸும் ஒரே ரேஞ்ச் கம்ஃபர்ட் தான் கொடுக்கும். லுக் வைஸ் இந்த கலர்னால கொஞ்சம் ரிச்னஸ் இது அதிகமாக கொடுக்குது. அண்ட் ஜெரி சீக்வன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இது நம்ம நல்லா பார்ட்டி வேராக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று என்னன்னா நான் உணர்ச்சி வசப்பட்டு 2 சைஸ் சின்னதாக வாங்கிட்டு லார்ஜ் வாங்கிட்டேன். ஸோ இது வந்து மாற்றி பரவாயில்ல, டென்ஷன் எல்லாம் மாற்றிடலாம், ரிட்டர்ன் பண்ணிடலாம், இல்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வேறு சைஸ் வாங்கிக்கலாம். நல்லா வி நெக் ஷிஃபான் ஃபேப்ரிக்கில் ரேப் ட்ரெஸ்ஸோட விலை 1039 rupees.
1039 ரூபா. இந்த ட்ரெஸ்ஸோட விலை வந்து 899 rupees, 899. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கலர் ஸ்கீமில் பீபாவோடது. ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது ரெண்டுமே. அதில் வந்து இது எனக்கு சூப்பராக இருக்குது. இது ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இதோட ஸ்டைலே. இது வந்து ஒரு கொஞ்சம் நம்ம முட்டிக்கு கீழே வரும், ஒரு இண்டிபெண்ட் ஃப்ராக் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது ரொம்ப சாதாரணமான பிரிண்ட், பட் நல்லா இருக்குது. போடும்போது நல்ல ஒரு லுக் கொடுக்குது. ஸோ ஃபுல் ஸ்லீவ்ஸ் பனியன் மெட்டீரியல், நல்லா வார்மாக இருக்கும். இது வந்து நம்ம வின்டருக்கு போடும்போதும் நல்லா சூடு கொடுக்கும். பட் சம்மரில் கூட போடலாம், ஏன்னா அந்த ஃபேப்ரிக் அப்படி நல்லா ப்ரீதபிள் ஃபேப்ரிக். இதுவும் நல்லா இருக்குது, ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல். பீபாவோடது குர்த்தி. ஸோ நமக்கு ஜீன்ஸ் கூட போட்டுக்கலாம், 3/4 ஆங்கிள் லெங்த் பேரலல் பேண்ட்ஸ் கூட போட்டுக்கலாம், பலாசோஸ் போட்டுக்கலாம். 1900 rupees இந்த ட்ரெஸ்ஸோட விலை. கொஞ்சம் ப்ரீமியம் விலை தான், பட் நல்லா இருக்குது. இப்படி தான் இருக்கும் இதோட லுக். 1900 rupees. விஸ்கோஸ் கிளாசிக் ட்ரெஸ் குர்த்தாவோட விலை 869 rupees. இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது? சூப்பர், நல்லா ஒரு சூப்பர் கலரில் சூப்பர் லுக்கிங். ரொம்ப பட்ஜெட் விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 509 rupees, 509 ரூபா. செட் கிடைக்கிது நமக்கு, குர்த்தா ப்ளஸ் பிளான்ட்ன்ற நிறைய வாய் வளருது. பேண்ட் செட் ரெகுலர் யூஸ்க்கு பர்ஃபெக்ட். பார்க்குறதே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. கலர்னாலேயோ என்னவோ தெரியல, ரொம்ப அழகாக இருக்குது. அட்ராக்டிவ், நல்ல ஒரு டெம்ப்டிங் கலர் காம்பினேஷன். நல்ல ஈஸி மெயின்டெனன்ஸ். துவைச்சி நல்லா போடலாம். கலர் ப்ளீட் ஆகாது. நான் யூஸ் பண்ணல, இன்னும் வாஷ் பண்ணல, பட் பார்க்கும் போதே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி நான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இதுக்கு துப்பட்டா இல்லாமல் கூட போடலாம். நல்ல கூலாக ஒரு பேண்ட் கொடுத்துருக்காங்க, கம்ஃபர்டபுளாக பேண்ட். நல்ல ஆங்கிள் லெங்த், நமக்கு ஆல்மோஸ்ட் ஒரு ஃபுல் சைஸ் பேண்ட். இதில் பாக்கெட்ஸும் இருக்கணுமே. சரி, இது இருக்குது பாருங்கள், பாக்கெட் இருக்குது, எலாஸ்டிக் இருக்குது. இதுதான் நம்மளோட லாஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த டே. 509 rupees இதோட விலை. ஷாப்பிங் ஹால் டன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கிடைச்சிரும். மணி வந்து இப்போது 12 ஆயிடுச்சு. ஸோ நம்ம போயிட்டு அரிசி ஊற வச்சுருவோம். இன்றைக்கி என்ன பிளான் பார்ப்போம். நேற்று வந்து நல்லா ஜாலியாக நேற்று ஃபுல் டே படுத்துட்டாங்க. ஈவினிங்க்கு தான் சரி கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லி எங்கள் பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வந்தோம். வேறு எங்கே போத்துமே, வேறு எங்கே போகணும்? ஸோ வேறு எங்கேயோ இது ஒரு மாலில் ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி அங்கே போனோம். சும்மா ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொஞ்சம் எங்கள் வீட்டில் ஃபோர்க்கெல்லாம் எங்கே தான் போச்சு. ஃபோர்க்கும் அந்த நைஃபோ கிடையவே இல்லை. ஸோ பசங்களுக்கு ஸ்கூலில் கொடுக்குறதுக்கு எனக்கு ஃபோர்க்கு குட்டி ஃபோர்க், அந்த ஃப்ரூட்ஸ் இந்த டிஃபன் பாக்ஸ் சைஸ்க்குள்ளே வைக்கிற மாதிரி அது கொஞ்சம் ஃபோர்க்கு, கொஞ்சம் லூஸ் ஸ்பூன்ஸ், அப்புறம் குட்டியாக பாக்ஸில் நான் சட்னி வைப்பேன். டிஃபன் சாப்பிடலன்னா இட்லி கூட சட்னி வைக்கிறதுக்கு குட்டி பாக்ஸ் நான் தொலைச்சிட்டு வந்துட்டான், ஸ்கூல்லேயே விட்டுட்டு வந்துட்டான். ஸோ எனக்கு அந்த மாதிரி குட்டி பாக்ஸ் வேணும்னுச்சு, அது ஒன்று வாங்கினேன். ஸோ இதெல்லாம் தான் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தோம். அப்புறம் வந்து அவ்வளோதான். இங்கே பக்கத்தில் ஒரு உடுப்பி இருக்குது, அங்கே போயிட்டு கொஞ்சம் டீ எல்லாம் குடிச்சிட்டு வந்தோம். ஸோ நேற்று ஃபுல் டே நான் இல்லைனா வ்ளாக் கூட எடுக்கலாம். அப்பாவுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்துருச்சுன்னா நான் வ்ளாக் கூட ஃபுல் டே எடுத்துருக்கலாம். ஸோ ஈவினிங் மேலே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சீக்கிரமாகவே படுத்துட்டாங்க, 9:30 மணிக்கெலாம் படுத்துட்டாங்க. நைட்டுக்கு டின்னர் கூட சாப்பிடல. ஸோ இன்றைக்கி நல்லா பெப்பர் போட்டு சிக்கன் பண்ணியிருக்கேன். ஸோ ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. ஸோ போதும். நைட்டுக்கு வந்து சப்பாத்தி எதுனா பண்ணிக்கலாம். பட் ஈவினிங் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. லக்கிலி இன்றைக்கி மழை பெய்யல. வெதர் நல்லா இருக்குது, வெதர் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ வேணும்னா ஈவினிங் பார்க்கலாம், எங்கேயாவது போகிறது இருந்தால் போகலாம். சரி, ஓகே. இனியோட மோட்டிவே சரி, இந்த சேல் முடிஞ்சிடும். ஸோ இன்றைக்கி நான் போட்டே ஆகணும்னு சொல்லி போட்டிருக்கேன். நம்ம ப்ராப்பர் ஃபுல் வ்ளாகில் நாளைக்கு பார்ப்போம், பர்த்டே ப்ரீ வ்ளாகோட. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாப்பி சண்டே. பாய்.